Hey everyone, welcome to the video series of Learn to Play Chess in 30 days. We are on our day 23. I hope everyone is doing good. இன்னைக்கு நம்ம டேரக்டாக டாபிக்குள்ளே போகலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு சீரீஸில் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்டேஜில் தான் இருக்கும். நான் போன கிளாஸ்லேயும் சொன்னேன், அதுக்கு முந்தான கிளாஸ்லேயும் சொன்னேன், நம்ம டாக்டிக்ஸ்லேயே வந்து கொஞ்சம் இன்டர்மீடியட்டான டாக்டிக்ஸில் இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாக்டிக்ஸ் வந்து இது டாக்டிக்ஸ்னு சொல்லலாம், இல்லை ஒரு தாட் ப்ராசஸ்ன்னு சொல்லலாம், இல்லை ஒரு திங்கிங்னு சொல்லலாம். ஏன்னா இதுதான் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜியோட ஒரு பேசிக்னு சொல்லலாம். அதுதான் வந்து மேட் டூ. நான் வந்து ஆல்ரெடி ஒரு மாஸ்டர் கிளாஸ் எடுக்கிறப்ப மேட் டூவில் ஒரு 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 சண்டே ஃபைன் சண்டே நான் இன்னைக்கு வந்து அந்த மேட் டூவை கொஞ்சம் ரீஐட்ரேட் பண்ணி நான் சொல்லித்தரேன், சரிங்களா? ஏன்னா மேட் டூ என்ன ஆகும்னா, அது எதுக்குன்னா, இப்போ மேட் டூங்கும் போதே தெரியுதுல, நம்ம ரெண்டு மூவ் யோசிக்கணும்னு. ஸோ செஸ்ல வந்து ஒரு அல்டிமேட் இதே நம்ம வந்து யோசிக்கணும். ஸோ இந்த மேட் டூ வந்து நம்ம மைண்டில் ரொம்ப க்யூரேட் பண்ணி கொடுத்து டூ மூவ்ஸில் எப்படி யோசிக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச் நம்ம இந்த மேட் டூ தான் நம்ம கொடுக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச் நல்லா யோசிச்சுக்கோங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச். ஏன்னா நம்மளால டேரக்டாக 10 மூவ்ஸ் திங்க் பண்ண முடியாது. ஸோ நமக்கு வந்து ஒரு 1 2 3 4 அப்படிதான் ஒரு ஸ்டெப் எடுக்கணும். ஸோ அதில் வந்து ஒரு பேசிக் ஸ்டெப் வந்து உண்மையாகவே நம்ம தாட் ப்ராசஸை ப்ரொவோக் பண்ணுற மாதிரி, கொஸ்டின் பண்ணுற மாதிரி, கரெக்டாக நம்மளே வேலிடேஷன் பண்ணிக்கலாம். அதெல்லாம் தான் மேட் டூ, சரிங்களா? ஸோ நம்ம இப்போ மேட் டூ பார்க்கலாம், கொஞ்சம் பொசிஷன் சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ மேட் டூ வந்து அகெயின் எப்பவுமே அட் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் நம்ம ஒரு பசில் பார்க்கும்போது ஒரு கிளியரான ஒரு அப்ரோச் வேணும். ஒரு அப்ரோச் மட்டும் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதான் லைக் சிம்பிளாக சொல்லணும்னா இந்த மேட்ச் மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் மட்டும் நமக்கு என்னன்னு கரெக்டாக தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஆன்சர் வந்து ப்ராப்ளமே இல்லை இந்த 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 மாதிரி. ஸோ அப்ரோச் எப்படி சார் பார்க்குறது அப்படின்னா, இந்த டைம் வந்து மேட் டூ போது அப்ரோச் கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஈஸியஸ்டான நான் ஒரு அப்ரோச் சொல்லித்தரேன், சரிங்களா? எப்பவுமே பிளாக் கிங் எங்கே இருக்குன்னு பாருங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட் பிளாக் கிங்குக்கு எத்தனை வழி இருக்குன்னு பாருங்க. செக் மேட் டூனா என்ன? செக் மேட்டன் டூ நமக்கு வந்து மேட்டன் 2 மூலம் ஆகணும். இங்கே வந்து மோஸ்ட்டாக வந்து ஒரு ஒரு 2 டைப் ஆஃப் பசில்ஸ் இருக்கு. ஒன்று, நமக்கு ஃபர்ஸ்ட் செக்கு வருமானு பாருங்க அட் எனி காஸ்ட். இன்னொன்று, இல்லை நமக்கு செக்கே வராது அப்படின்னு பார்த்துக்கோங்க. இது வந்து செகண்ட் டைப், நமக்கு வந்து செக்கே வராதுங்கிற ஒரு கேட்டகரி, சரிங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா மேட்டன் டூ பண்ணணுமா, ரெண்டே மூலம் அவங்களுக்கு வந்து செக் மேட் பண்ணணுமா? இப்போ நீங்களே யோசிங்களேன், இந்த கிங் எங்கே போகணும்? இந்த கிங் எங்கேயும் போகாது, நைட் இருக்கு, இங்கேயும் போகாது, ரூக் இருக்கு, இங்கேயும் போகாது, இந்த ரூக் இருக்கு, இங்கேயும் போகாது, இந்த ரூக். இப்போ டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த கிங் எங்கேயுமே போகாது. இப்போ எனக்கு வந்து என்னன்னா, எனக்கு வந்து ஒரு ஒரு செக் மேட் வேணுமா? இப்போ செக் மேட் வேணும்னா ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? நம்ம செக் கூட வைக்கலாம், இல்லைன்னா செக் கூட வைக்காம கூட வைக்கலாம், சரிங்களா? ஆனால் இப்போ வந்து எனக்கு ஒரு செக் மேட் வேணும். இப்போ நான் என்ன ஆடணும்? என் பிஷப் வந்து நான் மூவ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. என் பிஷப் மூவ் பண்ணால் எங்கே மூவ் பண்ணுறது? என் பிஷப் வந்து பிளாக் ஒயிட் ஸ்கொயரு, அது இருக்கிறது பிளாக் ஸ்கொயரு. என்னதான் நான் மூவ் பண்ணாலும் என்னால் செக் வைக்க முடியாது, நான் பிஷப் யூஸ் பண்ணேன். என் நைட் ஆல்ரெடி எனக்கு ஸ்கொயர்ஸ் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு, அது இல்லாமல் நைட்டாலையும் செக்கும் வைக்க முடியாதுன்னு நான் எதுவும் பண்ணேன். இப்போனத்துக்கு நான் செக் வைக்கணும்னா ஆக்சுவலாக மேபி என் ரூக் எடுத்து இங்கே வச்சா, என் குவீன் எடுத்து இங்கே வச்சா செக், இந்த மாதிரி ஒரு செக் வரும். பட் ஆனால் அதுவும் பானை வச்சு மறைச்சிருவாங்க. இந்த ஆங்கிள்லேருந்து வர முடியாது, இந்த ஆங்கிள்லேருந்து வர முடியாது, இந்த ஆங்கிள்லேருந்து வர முடியாது, இந்த ஆங்கிள்லையும் இல்லை, இந்த ஆங்கிள்லேருந்து வர முடியாது, சுற்றியும் வர முடியாது. ஏன்னா அப்போ நான் பானை தள்ளிடுவேன். அப்போது நான் வந்து சென்டரில் தான் நான் என் அப்ரோச்சை ட்ரை பண்ணுவேன், கரெக்டுங்களா? ரொம்ப லாஜிக்கலான இதை நான் ரொம்ப என் சென்டரில் தான் நான் அப்ரோச் ட்ரை. நல்லா பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ பாயிண்ட் வேர் எவ்ரி திங் இஸ் மீட்டிங். இங்கேயும் எனக்கு செக் வருது, கிங் இங்கேயும் போகலாம், அடுத்து எனக்கு இங்கே வந்து ஃபோர்ஸ் செக் பண்ணுறது, அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ரைட் அண்ட் ஓகே. இப்போ இந்த மாதிரி ஒரு அப்ரோச் எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து இதுல ஈஸியஸ்டான ஒரு அப்ரோச். ஏன் நான் ஈஸியஸ்டான அப்ரோச்னு சொல்றேன்னா, கொஸ்டின் நல்லா பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நமக்கு தெரியும். இப்போ பிளாக் டூ பிளேன் வச்சுக்கோங்களேன், ஒரு எக்ஸாம்பிள். இப்போ நம்ம மேட்டன் டூ பண்ண போறோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம பிளாக் டூ பிளேன் வச்சுக்கோங்க. எனக்கு இங்கே ஒரு செக் வருதா? செக் வந்த உடனே இந்த செக் வருங்க. இங்கே எனக்கு ஒரு செக் வருதா? செக் வந்த உடனே நான் அந்த செக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியே தானே ஆகணும், கரெக்டுங்களா? மேக் சென்ஸ். அந்த செக்குக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியே தான் ஆகணும். அப்போ என்ன ஆகுதுன்னா, நான் ஈவன் தோ நான் மெயின்டைன் டூ வச்சாலும் நான் இன் கேஸ் ஆஃப் நான் கரெக்டாக வைக்கலைன்னா எனக்கு மெயின்டைன் 3 ஆயிடும். ஸோ அந்த பசில் வந்து ப்ராப்பராக தப்பு. அப்போ இந்த மாதிரி பசில் என்ன டினோட் பண்ணுதுன்னா, செக் செக் மேட் அப்படின்னு தான் சொல்லுது. மெயின்டைன் டூவில் செக் வைக்கணும், கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் மூவ் செக் வைக்கணும், செகண்ட் மூவ் செக் மேட் ஆகணும்னு சொல்லுது. அப்போ தான் நமக்கு தான் செக் வைக்கணும் ரொம்ப ஈஸி. இப்போ இந்த ரூக் வச்சு ஆன்சர் வராது, ஏன்னா செக் வராது. அப்போ இது இந்த ரூக் இல்லைன்னா இந்த பிஷப்பாக தான் இருக்கும். இப்போ இன் கேஸ் ஆஃப் நான் இங்கே இங்கே பாசிபிள் செக் இருக்கு, இங்கே ஒரு பாசிபிள் செக் இருக்கு, இங்கே ஒரு பாசிபிள் செக் இருக்கு, இங்கே ஒரு பாசிபிள் செக் இருக்கு. மொத்தமாகவே எனக்கு 3 பாசிபிலிட்டி தான் இருக்கு, சரிங்களா? 3 பாசிபிலிட்டியா அதுலேயே தெரிஞ்சிருச்சு எனக்கு மொத்தம் 3 பாசிபிலிட்டி. இப்போ நான் எலிமினேட் பண்ணலாம், இல்லைனா அப்ரோச்சும் பண்ணலாம். இன் கேஸ் ஆஃப் நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி ட்ரை பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே நான் செக் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், கிங் என்ட்டும் அடிச்சிருவாங்க, இல்லை கிங் இங்கே தள்ளி வச்சிருவாங்க. அப்போ என்ன ஆகும்? அடுத்த மூலம் எனக்கு செக் மேட் வரணும்.
ஸோ சின்ஸ் எனக்கு இங்கேயே இந்த செக் எனக்கு ஸ்டெபிலிட்டி இல்லாதனால என்னால் வந்து செக்மேட் வர வைக்க முடியாது. சரிங்களா? அப்போ அந்த அந்த ஆப்ஷன் எலிமினேட் ஆயிருச்சா? இப்போ சேம் வித் இந்த இந்த பிஷப் இங்கே செக் வைக்கிறதுலையும் தான். இங்கே வச்சாலும் எனக்கு வந்து எஸ்கேப் ஆயிருக்கு கிங். இங்கே செக் வச்சா இங்கே நான் எஸ்கேப் ஆயிடுறேன். இல்லை நான் இங்கேயே வச்சிடுறேன். ஸோ நான் ஏதோ ஒன்று பண்ணிக்கிறேன். எனக்கு செகண்ட் மூவ் வந்து அடுத்த மூவ் வந்து எனக்கு சாலிடான செக்மேட் இல்லை. அப்போ இதெல்லாம் இருக்கும்போது எனக்கு டேரெக்டாகவே தெரியுது ஒரே ஒரு மூவ் தான் லெஃப்ட் இருக்கு. அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ கிங் இங்கே வந்துருச்சு. இப்போ நான் செக்மேட் வச்சே ஆகணும். இப்போ இந்த ஸ்கொயர் கண்ட்ரோல் ஆயிருக்கு, இந்த ஸ்கொயர் கண்ட்ரோல் இந்த 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 மட்டும் தான் கண்ட்ரோல் இல்லை. அதுக்கு தான் நம்ம கிட்ட பிஷப் இருக்கு. அவ்வளோதான். பார்த்தீங்களா? இந்த செகண்ட் அப்ரோச்சே வந்து ரொம்ப ஒரு 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 செகண்ட்ல இந்த அப்ரோச் எல்லாம் சால்வ் பண்ணிடலாம். ஒரு 1 மினிட்ல வந்து இந்த செகண்ட் அப்ரோச் சால்வ் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த அப்ரோச் எடுத்துக்கோங்க. இந்த அப்ரோச் எடுத்துக்கிட்டா இது வந்து ஃபர்ஸ்ட் அப்ரோச் வந்து நமக்கு தான் டேரக்டா செக் இல்லைல்ல. நம்ம கிட்ட இப்போ செக் இல்லை. இட்ஸ் ஃபைன். இப்போ நம்ம இந்த அப்ரோச் சால்வ் பண்ணலாமா இப்போ எப்படின்னு? இப்போ நமக்கு செக் இல்லை. ஸோ அப்ரோச் 1 அப்ரோச் இதெல்லாம் இன்னும் ரொம்ப சிம்பிள். இப்போ பொசிஷன் பார்க்கலாம். இந்த ரூக்கு ஆன்சர்ஸ் இருக்காது, ஏன்னா எல்லாம் உள்ள இருக்கு. இந்த ரூக்கும் ஆன்சர் இல்லை. ஸோ இங்க பாருங்க, இந்த பிஷப்பும் இங்க குவீனும் ரொம்ப டைகனல்டா இருக்கா? இங்க பார்த்த மாதிரி இருக்கா? சிம்பிள். அப்ப என்ன ஆகுது? இங்க போய் குவீன் மேட் செக் மேட் வருதா? எது இது தடுக்குது? இந்த நைட் இங்க தடுக்குதா? அவ்வளவுதான். அதான் கொஸ்டின். இப்போ நீங்க செக் மேட் வைக்க போறீங்க, உங்களை எது தடுக்குது? உங்களுக்கு இந்த நைட்டு தான் தடுக்குது. அப்ப என்ன பண்ணணும்? அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இந்த நைட் இன்டு நைட் அடிச்சிட்டீங்கன்னா நைட் எலிமினேட் ஆகிடும். அதுக்கப்புறம் செகண்ட். இப்போ புரியுதுங்களா அந்த டூ மூவ் தாட் ப்ராசஸ் எப்படி வரும்னா? ஃபர்ஸ்ட் வந்து ஏதோ ஒரு பீஸ் வந்து நம்மள ஒரு ஒரு கொஸ்டின்ல இருக்கும். நம்ம அந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணணும். ஒன்னா நம்ம மேட்டுக்கு நம்மளை யாராவது தடுப்பாங்க, இல்லைன்னா நமக்கு ஏதாவது செக் வரும், இல்லை எதுவுமே இல்லை, நம்ம தான் ரெண்டு மூவுமே யோசிக்கணுங்கிற மாதிரி அந்த யோசிக்கிறதுலயே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதேதான் இது வந்து ஒன் ஆஃப் தி கைண்ட் ஆஃப் த அப்ரோச். இப்போ இந்த அப்ரோச்லாம் பாருங்க, இதெல்லாம் கண்ண மூடிட்டு ஆன்சர் பண்ணலாம். நீங்களே ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். ஏன் வந்து ரொம்ப ஈஸியா ஆன்சர் பண்ணலாம் நீங்க நல்லா பாருங்க. ஏன்னா இன்கேஸ் ஆஃப் பிளாக் டு பிளேனா உங்களுக்கு என்ன பண்றாங்களோ இல்லையோ உங்களுக்கு ஒரு செக் இருக்கு. புரிஞ்சுங்களா? உங்ககிட்ட 100% செக் இருக்கு. அப்ப செக் தான் நீங்க கண்டிப்பா செக்மேட் கொடுத்து தானே ஆகணும். செக் இருக்குன்னா மெயிட் அப்ப செக்மேட் கொடுத்து தானே ஆகணும். நம்ம கிட்ட என்னென்ன பாசிபிலிட்டி இருக்கு? இங்க ஒரு செக் இருக்கு, இங்க ஒரு பாசிபிலிட்டி இருக்கு, அவ்வளவுதான். ஸோ நம்ம கிட்ட ரெண்டு பாசிபிலிட்டி தான் இருக்கு. அப்ப அந்த ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கும்போது இந்த பாசிபிலிட்டி கரெக்டா வராது. இந்த பாசிபிலிட்டி வச்சா அடிச்சிருவாங்க. அப்ப இது மட்டும் தான் பாசிபிலிட்டியே. ஓகேவா? இப்ப கிங் கீழே போயிட்டாங்களா? இப்ப என்ன பண்றது? இப்ப நான் செக்மேட் வச்சாங்க. இப்போ வந்து மேட் இன் ஒன் வந்துடும். மேட் இன் ஒன் வந்து அவ்வளோதான். செக் மேட் இன் டூனா என்ன? ஃபர்ஸ்ட் மூவ் கண்டுபிடிச்ச உடனே இப்போ மேட் இன் ஒன் வந்துடும். இப்போ நீங்க வந்து ஒரே ஒரு மூவ் ஆடி செக் ஆடணும். மேட் இன் ஒன்னோட சிம்பிள் அப்ரோச் என்ன? இப்போ கிங் எங்கேயுமே போகாதா? இப்போ எனக்கு செக் வச்சா போதுமா? அவ்வளோதான். எனக்கு செக் வச்சா போதுமா? ஆல்ரெடி குவீன் மேலே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா. அதனால இந்த இடத்துல ஒரு செக் வைக்க முடியும். அவ்வளோதான். சிம்பிள் ஃபோக்ஸ். இந்த இந்த மாதிரி தான் அப்ரோச் வரும். சரிங்களா? இப்போ கொஞ்சம் இப்போ இந்த மேட் இன் டூ பொறுத்த அளவுக்கு நம்ம ரெண்டு பார்ட்டா பார்க்க போறோம். கொஞ்சம் ஈஸியஸ்ட் பார்ட், அதுக்கப்புறம் கொஞ்சம் டஃபஸ்ட், ரொம்ப ரொம்ப டஃப்பான பசில்ஸ் எல்லாம் பார்க்கணும். இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு அப்ரோச்சஸ்க்கான நான் சொல்லி தந்த மாதிரி. சரிங்களா? இப்போ வந்து ஸ்லைட்டான ஒரு ஈஸி பசில் பார்க்க போறோம். பட் நம்ம அடுத்த செஷன்ஸ்ல வந்து நம்ம வந்து ரொம்பவே ஒரு ஒரு ஹார்டான லைக் ஒரு +300 +600 ஒரு லெவலான ஒரு ஹை லெவல் பசில்ஸ் பார்க்க போறோம். ஓகே. இப்போ இந்த பசில் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். சேம் அப்ரோச் யாராவது ட்ரை பண்ணலாம். இப்போ நமக்கு அகெயின் அந்த ப்ராப்ளம் இருக்கான்னு பாருங்க. இருக்கு. நமக்கு வந்து அவங்க குயின் என்ட்ரு நீங்க கேட்கலாம், சார் எதுக்கு சார் நீங்க குயின் என்ட்ருன்னு பாசிபிலிட்டி செக் பண்ணீங்க? குயின் என்ட்ரு அடிச்சா தான் நம்ம ஜெயிச்சிருவோமே. கரெக்ட், 100%. பட் ஆனா கொஸ்டின் என்னன்னா நம்ம மேட் இன் 2 பண்ணணும். ஈவன் தோ உங்களுக்கு ஒரு மூவ் நம்ம டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருந்தாலும் இட் டசன்ட் மைண்ட். சரிங்களா? நம்ம மேட் இன் 2 பண்ணணும். அவங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா டன். சரிங்களா? இப்போ அப்ப நம்ம மேட் இன் 2 பண்ணணுங்கும் போது என்ன பண்றது இங்க சொல்லுங்க? கண்டிப்பா செக் வைக்கணுமா? ஃபர்ஸ்ட் மூவ் என்னென்ன எப்படியெல்லாம் செக் வைக்கலாம்? இங்க செக் வைக்கலாம், இங்க செக் வைக்கலாம், இங்க செக் வைக்கலாம், இங்க செக் வைக்கலாம். அவ்வளவுதான். 4 ஆப்ஷன் தான் இருக்கா? ஒரு ஆப்ஷனா யோசிச்சு பார்க்கலாமா? இங்க செக் வச்சா என்ன ஆகும்? இங்க இன்ட்ரு அடிச்சா கிங் இன்ட்ரு அடிச்சிருவாங்களா? அடுத்து செக்மேட் இருக்கா? நமக்கு இல்ல. அடுத்து செக்மேட்டே இல்லை. அடுத்து என்ன செக்மேட் ஒன் தானே? இல்ல. அடுத்து இப்ப கிங் கார்னர்ல இருக்கிறதுனால ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. கிங் கார்னர்ல இருக்கு, இந்த ஸ்கொயரும் கண்ட்ரோல்டு இருக்கு. இப்போ நைட் ஒரே ஒரு செக் வச்சாலுமே முடிஞ்சு. பட் ஆனா நைட் இங்க செக் வைக்கணும்னா இங்க ரூக் இருக்கு. ஸோ இந்த ரூக் எலிமினேட் பண்ணிட்டா இன்னும் ரொம்ப சிம்பிளா முடிஞ்சு. இந்த ரூக் எப்படி எலிமினேட் பண்றது? ஃபோர்ஸ்ஃபுல்லா இங்க ஒரு செக், அவ்வளவுதான், எலிமினேட் ஆயிடுச்சு. ஒரே ஒரு சின்ன ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும், அதான் செக். சரிங்களா?
இதுதான் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான டாபிக்ஸ். பட் ஆனா வந்து நம்ம ஆக்சுவலா நெக்ஸ்ட் செஷன் இது வந்து ஒரு ட்ரெய்லர் மாரி. நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல தான் ஆக்சுவலான ஒரு காம்ப்ளெக்ஸான மெயின்டெயின் டூஸ்டே பார்க்க போறோம். சரிங்களா? அந்த அப்ரோச் அகைன் அட் எண்ட் ஆஃப் தி டே உங்களுக்கு அப்ரோச் தெரிஞ்சிருச்சுனாவே ஆல்மோஸ்ட் எல்லா ஒரு ஹை லெவல் ரேட்டிங் பசிஷன் சால்வ் பண்ணலாம். ரேட்டிங் சால்வ் பண்ண உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஓகே நம்மளால முடியும்னு. ஸோ அதனால நீங்க நல்லா இன்னும் நல்லா நம்ம வந்து நீங்க கேம்லயே தாட் ப்ராசஸே நல்லா வச்சுக்கணும். சரிங்களா? கூல் ஃபோக்ஸ். ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் இட். ஓகே. பாய். டேக் கேர்.